தெனியாய பகுதியில பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு காய்ச்சல் தொடர்பா நாங்க கடந்த 2 வீடியோவுக்கு முன்னதாக பேசியிருந்தோம். அதுல ஒரு முக்கியமான செய்தி இப்ப வெளியாக இருக்கு. தெனியாய கல்வி வலயத்துக்கு உட்பட்ட 4 பிரதான பாடசாலைகளுக்கும் இன்று, அதாவது மே 11 மற்றும் மே 12 ஆகிய 2 நாட்களும் மீண்டும் விடுமுறை நீடிக்கப்பட்டிருக்கு. தெனியாய மத்திய கல்லூரி, ராஜபக்ஷ மகா வித்தியாலயம், புனித மெத்யூஸ் மற்றும் சித்தாந்த மகா வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகள் வலய கல்வி பணிப்பாளரின் உத்தரவுப்படி மூடப்பட்டிருக்கு. இது ஏன் இவ்வளவு சீரியஸான விஷயம்னு பாத்தீங்களா இருந்தா, அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் GMOA இப்போ ஒரு அதிர்ச்சியான தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது சாதாரண காய்ச்சல் இல்ல, இது வைரல் மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான மூளை காய்ச்சல் தொற்று. இதுவரைக்கும் 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காய்ச்சலோட சேர்த்து கடுமையான தலைவலி, கழுத்து விரைப்பு மற்றும் வாந்தி இருந்தா அது கண்டிப்பா இந்த தொற்றுக்கான அறிகுறிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சுகாதாரத்துறை பெற்றோர்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கும் லேசான காய்ச்சல் இருந்தா கூட பாடசாலைகளுக்கோ டியூஷன் வகுப்புகளுக்கோ இப்போதைக்கு இந்த காலகட்டங்களுக்கு அனுப்பாதீங்க. கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுங்க. குடிநீரை நன்றாக கொதிக்க வச்சு குடிங்க. இது கைகள் மூலமாகவும் அசுத்தமான நீர் மூலமாகவும் பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அனாவசியமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா முன்னெச்சரிக்கையாக இருங்க. இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோடையும் குடும்ப உறுப்பினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. விழிப்புணர்வு தான் இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக இருங்க. ஸ்டே சேஃப்.